வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நேத்து பேசின அதே நிம்மதி, பீஸ், உங்க மைண்டுடைய பீஸ், மன அமைதி, அதுக்கான தகவலை தான் நாம் இன்னைக்கும் பேச போறோம். நேத்து சில விஷயங்களை பார்த்தோம், நிம்மதியா இருக்கிறதுக்காக சில விஷயங்களை நான் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, நாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நிம்மதிக்கான அடிப்படை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். நிம்மதி என்பது வெளியே இருந்து உருவாகாது, உள்ள இருந்து உருவாகக்கூடியது. நமக்கு உள்ள இருந்து உருவாகக்கூடிய அந்த நிம்மதிக்கு அடித்தளம் போட வேண்டியவங்க நாம தான். உதாரணமா சாதாரணமா நான் சொல்றேன், ஒரு அம்பை எடுத்து ஒரு பாறை மீது, ஒரு பாறை மீது ஒரு அம்பை நம்ம எய்தும் போது அந்த பாறையினுடைய அந்த கடினத்தன்மையால அந்த அம்பு உடைஞ்சி முறிஞ்சு விழுந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த அம்பே முறிஞ்சு விழுந்துடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கான காரணம் அந்த பாறையினுடைய வலிமை. ஒரு பாறை மீது இன்னொரு பாறை மோதினால் ஒழிய அந்த பாதையை சிறு பிளவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய அளவை விட மிகப்பெரிய அளவா இருக்கக்கூடிய பாறைகள் மோதினால் அது உடைந்து போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மீது தாக்குதல்களா, மன காயங்களுக்கு காரணமா இருக்கு. இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, நம்முடைய எதிர்வினையை பத்தி சொல்ல வர. நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நமக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா இன்னைய கான்செப்ட் நம்ம பார்க்கறது நம்முடைய உணர்ச்சிகள் மூலமான எதிர்வினைகள். அதுக்கு தான் சொன்னேன், நம்முடைய சிந்தனையும் செயல், நம்முடைய எண்ண ஓட்டங்கள் விடாப்பிடியான கொள்கைகளோட இருக்குது. அன்பின் மீதான மிகப்பெரிய நாட்டத்தை உடையதாக நம்முடைய எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்கள் மீது எய்தப்பட்ட, உங்கள் மீது அனுப்பப்பட்ட, உங்கள் எதிராக தாக்குதலுக்கு உண்டான சில வார்த்தைகளால நம்ம பாதிக்கப்படுவோம், சில செயல்களால பாதிக்கப்படுவோம். அந்த நேரடியாக எந்த வார்த்தையும் நமக்கு பாதிக்கப்படுறது கிடையாது. நீங்களே ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்க 10 வாட்டி நீங்க உங்க வாயால சொல்லி பாருங்க, உங்க மனசுல நினைச்சு பாருங்க. அது உங்களை ஒருபோதும் காயப்படுத்தாது. உங்க எதிர இருக்கக்கூடியவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, அந்த வார்த்தையை நீங்க உள்வாங்குறீங்க, அந்த வார்த்தையை நீங்க உள்ள நிறைய அனுமதிக்கிறீங்க. அது நிறைய பெனிட்ரேட் ஆகி போற மாதிரியே போயிட்டே இருக்கு, அதை உள் நுழைந்து சென்று கொண்டே இருக்கு. அதுதான் உங்களுடைய எதிர்வினை. நாம ரொம்ப விடாப்படியா ஒரு பாறை மாதிரி நம்முடைய மனமும் நம்முடைய சிந்தனையும் மிக தெளிவா ரொம்ப திடகாத்திரமா நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா எந்த வார்த்தையும் நம்மளை பாதிக்காது. நம்முடைய நிம்மதி கெட்டு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு எதிர்வினை புரிதல். வார்த்தைகளுக்கும் சில செயல்பாடுகளுக்கும் நாம செய்யக்கூடிய எதிர்வினைகளை தான் நிம்மதி கெட்டு போறதுக்கான காரணங்களுக்கு மிக முக்கியமானவைகள ஒண்ணு. மன அமைதி சொல்லக்கூடிய அந்த நிம்மதிக்கு. ஆக நாம எந்த அளவு எதிர்வினை புரிகிறோமோ அந்த அளவு நம்முடைய நிம்மதி கெட்டு போகும், அந்த அளவு அது வலுவிழுக்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவு ரொம்ப திடகாத்திரமான மனநிலையை நாம கொண்டிருக்கிறோமோ, எது வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற நல்ல சிந்தனையை நம்ம கட்டமைக்கிறோமோ அதிலிருந்து நம்மளால விடுபட முடியும். நல்ல சிந்தனை, ஆரோக்கியமான எண்ண ஓட்டங்களை நம்ம உருவாக்கிக்கும் போது எவ்வளவு பெரிய அம்புகளோ எவ்வளவு பெரிய வார்த்தைகளோ உங்கள் மீது ஏவப்பட்டாலும் உங்களுடைய திடகாத்திரமான சிந்தனைகள் மூலமாக, வலுவூட்டப்பட்ட சிந்தனைகள் மூலமாக நீங்க மன நிம்மதியை பெற முடியும். ஏன்னா எதிர்வினை புரியறது நம்ம தான். நாம அதுக்கு ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரியாக்ட் பண்ற அளவு நம்முடைய சிந்தனையில ரொம்ப ரொம்ப பலவீனமான சிந்தனைகளை உடைய நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய மன அமைதி குலையத்தான் செய்யும். ஆகையால எதிர்வினை புரிதல் மிக முக்கியமான விஷயம். 5 நிமிடங்களுக்கு மேல இதை பேச வேணாம்னு பார்த்தேன். முடிஞ்சா அடுத்த வீடியோவில்
இந்த எதிர்வினை பத்தி இன்னும் நம்ம விளக்கமா பார்க்கலாம். நன்றி தோழர்களே, வணக்கம்.